ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ஒயிட் அவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லரா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வந்து ஒரு 3 பேரை புடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்கள ஒரு இடத்துல வச்சு கொத்தடிமைய மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள விடணும்னா அதுக்கும் தனியா பணம் கேட்கறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க 3 பேரும் அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. தப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிறாங்க. இவங்க 5 பேரா தப்பிச்சு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அது ஒரு பனி பிரதேசம். ஊர் ஃபுல்லா பனியா இருக்கு. அதுல இருந்து இவங்க தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதையும் மீறி இவங்க எல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அதை பயங்கரமா எக்ஸிகியூஷன்ல சொதப்பிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது யார் கேரக்டருமே பெருசா எழுதல, இன்னும் கூட டெப்தா எழுதினா நல்லாவே. இவங்க 5 பேரை சுத்தி தான் அந்த படமே நடக்குது. இவங்க 5 பேரை ஃபாலோ பண்ணி தான் இந்த படத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். சினிமாட்டோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. குறிப்பா அந்த பனி பிரதேசத்தை சூப்பராகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க 5 பேருமே தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, குறிப்பா அவங்க பசி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாடுறாங்க. அதனால இவங்க 5 பேருமே அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவு ஓகேவா இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. ஆனா அதை எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கொட்ட விட்டுருக்காங்க. படம் பயங்கர ப்ரெடிக்டபிளாகவும் பயங்கர ஸ்லோவாகவும் போகுது. இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா எழுதி எடுத்ததுதான் நல்லாவே இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.